கங்கா சொல்றாங்க, அவருக்கு என்னத்த கொடுக்கறது? குமாரு, நீங்க வாட்டுக்கு உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க. நம்ம நவீன் தான்னு இதெல்லாம் யோசிக்கல கங்கா. இனிமேட்டு அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது குமாரு. போய் வாங்கிட்டு வாங்க. நவீனு, நான் கடை முடியும் போயிட்டு வந்துடுறேன்ப்பா. குமாரு வாங்கிட்டு வந்துட்டாரு. நவீன பாட்டி சாப்பிட சொல்றாங்க. குமாரு சொல்றாரு, இனிமேட்டு உன்னை மரியாதையோட தான் கவனிக்கணுமா. இந்த வீட்டு மாப்பிள்ளை ஆயிட்டியே. பாட்டி சொல்றாங்க, குமாரா நீயும் இந்த வீட்டு மாப்பிள்ளை தான். அதனாலதான் கங்கா எனக்கும் பிளேட்ல ஸ்வீட் வச்சு கொடுத்தாளா? ஜோக்கு நவீனு. பாட்டி கேக்குறாங்க, நவீனு உங்க அம்மா அப்பா வந்திருந்தாங்கல்ல, ஆசீர்வாதம் பண்ணாங்களா? யமுனா தான்ப்பா சொன்னா. ஏதோ வருத்தமா போனாங்களாம். அதை யோசிச்சுதான் உட்கார்ந்துகிட்டு இருக்கியாப்பா? யமுனாவ நவீனு பாக்குறாரு கோவத்தோட. விஜய் கேக்குறாரு காவேரி கிட்ட, என்ன இன்னும் தூங்கலையா? இல்ல விஜய், குமரன் மாமா என்ன சொல்றாருன்னு கேட்கதான் வந்தேன். காவேரி இப்பதான் போனாரு. நீங்க பேசினதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நான் வந்தப்போ நீங்க ஃபர்ஸ்ட் நைட்ட பத்தி பேசுனீங்க. அதான் தள்ளி நின்னுகிட்டு இருந்தேன். கங்கா, உங்க மாமா சிச்சுவேஷன் என்னன்னு தெரியாம பயங்கரமா யோசிச்சிருக்காரு. விஜய், ஒரே ரூம்ல யமுனாவையும் நவீனையும் தங்க வைக்கணும்னு சொல்றீங்க குமரன் மாமா கிட்ட. அதே ஃபர்ஸ்ட் நைட்ல இருக்கிற மாதிரி தானே அர்த்தம்? காவேரி, இப்ப அந்த பிசிக்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. நவீனும் யமுனா கிட்ட தனியா பேசுறதுக்கு நேரம் ஒதுக்கிக்கிட்டு தான் இருப்பாரு. எப்படி இருந்தாலும் அவர் கோவமா தான் பேசுவாரு. ஆக மொத்தத்துல அவங்க ரெண்டு பேரும் மனம் விட்டு பேசணும். அதுக்கான ஸ்பேஸ நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்கணும் காவேரி. அதுதான் நம்ம ஐடியா. நவீனு அவர் கோவத்தை அவருக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்காரு. அத எப்படியாவது ட்ரை அவுட் பண்ண வைக்கணும்ல. அதனாலதான் யமுனா கோவமானாலும் பரவாயில்ல, நவீனோட கோவத்தை குறைக்கணும். அதுதான் இப்ப ஃபர்ஸ்ட் நியூஸே. விஜய், இவ்வளவு டீப்பா அடுத்தவங்க ஃபீலிங்ஸ் உங்களுக்கு புரியுமான்னு நான் யோசிச்சு பார்த்தேன். காவேரி நக்கலா? காவேரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க, ஊர்ல இருக்க அத்தனை பேர் மனசும் விஜய்க்கு புரியும் போல இருக்கு, நம்ம மனசை தவிர. இத நினைச்சுக்கிட்டு அசட்டு சிரிப்பு சிரிக்கிறாங்க விஜய பார்த்து. ஏய் காவேரி, என்ன? ஒண்ணும் இல்ல விஜய். விஜய், இப்படி எல்லாம் யோசிக்கிற நீங்க யமுனா கழுத்துல நவீன எதுக்கு தாலி கட்ட வச்சீங்க? அதுவும் இப்ப முடியும் நவீன் கன்வின்ஸ் ஆகவே இல்ல. எப்படி நவீன கூட்டிட்டு வந்தீங்க? விஜய், என்ன சிரிக்கிறீங்க? எப்படி கூட்டிட்டு வந்தீங்க? காவேரி, இப்ப உங்க மாமா நவீன கூட்டிட்டு வந்துருவாரு. ரூம் ரெடி ஆயிருச்சான்னு நம்ம போய் பார்க்கணும். வா காவேரி வா. பாட்டி சொல்றாங்க நவீன் கிட்ட, இந்த வீட்ல வசதி பத்தாது, அதனால காவேரி புருஷன் ஏதோ ஏற்பாடு பண்ணிருக்காரு. வயசுல பெரியவ கேக்குறேன், என் வார்த்தைக்கு மரியாதை கொடுப்பல நவீன. நவீனு தலையாட்டுறாரு. பாட்டி சொல்றாங்க, ரொம்ப சந்தோஷம்ப்பா. குமரா, ஆக வேண்டிய ஏற்பாடெல்லாம் பாடுறா. நவீன் தம்பி இங்கதான் இருக்கோம். நவீன் தம்பி நான் வர்றேன். குமரன் சொல்றாரு, நவீனு கோவப்படாதரா, நானும் இப்ப வந்துடுறேன். நவீனுக்கு பயங்கர கோபமாயிருது. இன்று சில்லியின் நாணயம் பிசோ. நாளை சந்திப்போம்.